நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கணும்னு நினைப்போம்? டிவி, ஃப்ரிட்ஜு, காரு, பைக்கு, வாஷிங் மிஷின், ஏசி, இன்வெர்டரு, லேப்டாப்பு, இதெல்லாம் இருக்குன்னு நினைப்போம். இப்படிதான் நான் நினைப்பேன், இப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்க, இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம் தாங்க. அப்ப நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்ன? இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாமாங்க? இடம்னா வீடு. வீடுன்னா வாடகை வீடா இல்ல லீஸ்கா? சொந்தமான ஒரு வீடு. சொந்தமான வீட்டில் இருந்தோம்னா நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும். விவேகம் புரமோட்டர்ஸின் விவேகம் நியூ மதுரை ஹைவே சிட்டியின் மெகா டவுன்ஷிப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்ல வீட்டை கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்பெல்லாம் வாங்குற மாதிரி அங்க இருக்கு. முன்னாலெல்லாம் குதிரை விலை, யானை விலைன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி போய் உலக விலை ஆயிடுச்சு. மதுரையில இருக்கிற கள்ளிக்குடின்ற இடத்துல 2000 ஏக்கர் கொண்ட ஒரு இடத்துல ஒரு மெகா ப்ராஜெக்ட 25வது ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்றோங்க. அது விலையும் கம்மியா இருக்கணும், அதே சமயம் நல்லாவும் இருக்கணும். ஒரு இடத்தை வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் யோசிப்போமோ அதெல்லாத்தையும் யோசிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறவங்க தாங்க இந்த விவேகம் ப்ரமோட்டர்ஸ். ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த காலகட்டத்தில் எந்த ரியல் எஸ்டேட்டுக்காரர்களுமே செய்யாதத ஒண்ண விவேகம் ப்ரமோட்டர்ஸ் செஞ்சிருக்காங்க. நூற்றுக்கணக்கான அசோசியேட்ஸை கொண்ட விவேகம் ப்ரமோட்டர்ஸ் உடைய ஹெட் ஆபீஸ் சென்னையில அண்ணா நகர்ல இருக்கு. மதுரையிலயும் அவங்க பிரான்ச் ஆபீஸ் அண்ணா நகர்ன்ற ஏரியால இருக்கு. விவேகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவங்க இன்னைக்கு நேத்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலைங்க. எப்படி ஒரு தாய் 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாளோ அது போல இவங்க 10 வருஷமா இதை பிளான் பண்ணி நியூ மதுரை ஹைவே சிட்டிங்கிற ப்ராஜெக்டை நமக்காக கொடுத்திருக்காங்க. மதுரையில இருக்கிற கள்ளிக்குடின்ற இடத்துல நம்ம விவேகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2000 ஏக்கர் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப்பை நியூ மதுரை ஹைவே சிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மதுரையின் இன்னொரு புதிய அடையாளமாக நியூ மதுரை ஹைவே சிட்டி உருவாக போகுது. மதுரை பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட், இங்கிருந்து நம்ம மனைக்கு வர்றதுக்கு 30 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம நியூ மதுரை ஹைவே சிட்டியிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வெறும் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. தென் தமிழகத்துல முக்கியமான தொழிலதிபர் திரு சிவநாடார். அவர் நம்ம மனைக்கு பக்கத்திலேயே 10 பில்லியன்ல ஒரு HCL நிறுவனத்தை கொண்டு வர போறார்.
விவேகம் ப்ரொமோட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் செண்பகமூர்த்தியை பற்றி சொல்லணும்னா 30 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ப்ளஸ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து நம்ம மதுரை ஹைவே சிட்டியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? வணக்கம், என்னுடைய பேர் வி.எஸ். செண்பகமூர்த்தி. விவேகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்கிற இந்த பெருமைமிகு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் மிக பெருமையுடன். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் என்று பல்வேறு இடங்கள், மாவட்டங்கள் இருந்த போதிலும் விவேகம் ஏன் குறிப்பாக மதுரையை தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால் அதற்கு பல்வேறு சிறப்பு காரணங்கள் உண்டு. மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள் தான். ஒன்று, பண்டைய காலத்தில் மதுரை கூடல் மாநகர் என அறியப்பட்டிருந்தது. அது அப்படி கூடல் மாநகர் என்ற பெயர் வந்தது அப்படிங்கிற ஆய்வு செய்த நிபுணர்களுடைய அறிக்கை இது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ஆடி வீதிகள், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆவணி மூல வீதிகள், 4 சித்திரை வீதிகள், 4 மாசி வீதிகள், மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி, தெற்கு மாசி வீதி என்று 4 மாசி வீதிகள், அதே போன்று 4 வெளி வீதிகள். இது மட்டுமே மதுரை. இதனுடைய மொத்த பரப்பளவு அவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 260 சதுர ஏக்கர் தான் பண்டைய காலத்தில் இருந்த அந்த கூடல் மாநகரின் சரியான பரப்பளவு என்று சொல்லப்படுகிறது. இந்த மதுரை இன்றைக்கு எந்த நிலையில் டெவலப் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் மிகச் சிறப்பான 2 காரணங்கள். ஒன்று, பூம்புகார் பட்டினத்திலிருந்து வணிகம் செய்து பிழைப்பதற்காக வந்த கண்ணகியும் கோவலனும் தடம் மாறிய கோவலன் அங்கே தண்டிக்கப்படக்கூடிய சூழலில் பாண்டிய மன்னன் முன்பாக அரசவையில் நிறுத்தப்படுகிறான். பொற்கொல்லனின் சூழ்ச்சியால் அவன் தவறான நீதிக்கு உட்படுத்தப்படுகிறான், அநீதி இழைக்கப்படுகிறான். தன் கணவனுக்கு கிடைத்த அநீதிக்காக ஒற்றை காற்சிலம்பை எடுத்துக்கொண்டு பாண்டியனின் அரசவையில் கண்ணகி நீதி கேட்டு போராடினாள். அநீதி அரசாட்சி செய்யும் இடத்தில் நீதி வெல்வது சாத்தியமல்ல. அவன் நீதிமான் என்பதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு மதுரை மண்ணின் மைந்தன் பாண்டியன். தான் கூறிய தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்ற காரணத்தினால் கெடுகதன் ஆயுள் என்று தன் வாழ்நாளை தானே முடித்துக் கொண்ட ஒரு அற்புதமான மாமன். 2வது மிக முக்கியமான சிறப்பு, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்திற்குள்ளேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்தில் நிகழ்ந்ததாக திருவிளையாடல் புராணத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா என்ற தர்க்கம் நமக்கு தேவையற்றது, அன்றைய மன்னனுக்கு தேவையாக இருந்த காரணத்தினால் தரணியின் மூலமாக ஒரு திருவிளையாடலை ஈசன் இறைவன் அரங்கேற்றுகிறான். வந்திருப்பவன் இறை என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் என் உடலெல்லாம் நீ கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே என்று தெய்வத்தின் முன்பாக நேருக்கு நேர் நின்று போராடிய, தர்க்கம் செய்து வாதாடிய நக்கீரனார் பிறந்த பூமி அந்த மதுரை. அந்த மதுரையை நாங்கள் தேர்வு செய்ததற்கு காரணம் 260 சதுர ஏக்கர் பரப்பளவில் இருந்த அன்றைய தொல்காலத்தில் இருந்த மதுரைக்கும் இன்றைக்கு எத்தனை அழகுற அது சிறப்பாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை இன்றைக்கு மிக பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழகத்தில் மிக முக்கிய நகரங்களாக கண்டறியப்பட்ட நகரங்களில் மிக தொன்மையானதும் பழமை வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததுமான நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்ற இடத்தில்தான் மதுரை மாநகருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கள்ளிக்குடிக்கு பக்கத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான நியூ மதுரை விவேகம் ஹைவே சிட்டி என்ற இந்த ப்ராஜெக்டை நானும் எனது நண்பர்களும் இணைந்து திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக மிக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை ஜங்ஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை ரயில்வே நிலையத்திலிருந்து மிக சரியாக 40 கிலோமீட்டர் தொலைவில் நம்முடைய இடம் அமைந்திருக்கிறது. இது இருப்பு பாதை வழியாக சொல்லக்கூடிய போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகவல். கூடுதலாக மிக சரியாக 28 கிலோமீட்டர் தூரத்தில் மதுரை சர்வதேச விமான நிலையம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். அது மட்டுமல்ல, மதுரை மைய பேருந்து நிலையம், மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், மதுரை பழங்கானத்தம் பேருந்து நிலையம் என்று போக்குவரத்திற்கு மிக 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 ஏதுவாக இலகுவாக அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய மெகா டவுன்ஷிப் என்று சொல்லக்கூடிய சேட்டலைட் டவுன்ஷிப் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். மதுரையிலிருந்து நீங்க அப்படியே வரும் வழியெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட கார் தொழிற்சாலைகளும் அதனுடைய ஷோரூம்களும் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். மதுரைக்கும் திருமங்கலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இத்தனை கார் ஃபேக்டரிஸ் இருக்கு. திருமங்கலத்தை தாண்டுகிற முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக கண்டறியப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை தனது 2வது கிளையை
மதுரையில் துவங்க இருப்பது நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தகவல். அதற்கான லேண்ட் அக்வசிஷன் முடித்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவமனையுடைய கட்டிட பணிகள் துவங்கி இருப்பது மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 18 மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் இதன் மூலமாக பயனுறுவார்கள் என்பது நிபுணர்களின் கணிப்பு. 1400 ஏக்கர் பரப்பளவில் மாநில அரசின் தொழில் பூங்கா என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க் அமையவிருப்பது மேலும் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாகும். இதோடு மட்டுமில்லாமல் 450 ஏக்கர் பரப்பளவில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி நம்முடைய லேஅவுட்டிற்கு மிக அருகில் அமைய இருப்பது ஒரு கூடுதல் அம்சம். அது மட்டுமல்ல நண்பர்களே, நம்முடைய 2000 ஏக்கர் பரப்பளவில் நாம் திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த மெகா டவுன்ஷிப்பில் சுற்றளவு மட்டுமே 15 கிலோமீட்டர். இந்த 15 கிலோமீட்டரும் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருபுறம் நம்முடைய லேஅவுட்டிற்கு வலதுபுறமாக NH7 என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரியில் முடியக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அங்கிருந்து மிக துல்லியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் தான் நம்முடைய லேஅவுட் அமைந்திருப்பது. சிறப்பினும் சிறப்பு, மிகச்சிறப்பு. வலதுபுறம் NH7 என்ற தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது என்று சொன்னால், இடதுபுறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் NH45B என்று அழைக்கக்கூடிய சென்னை தூத்துக்குடியை இணைக்கக்கூடிய மற்றொரு தேசிய நெடுஞ்சாலை. ஸோ நம்முடைய லேஅவுட் டவுன்ஷிப்பிற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 தேசிய நெடுஞ்சாலைகள் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். முன்புறமும் பின்புறம் என்று அழைக்கக்கூடிய அந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசின் போக்குவரத்து துறையால் இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் போய் வரக்கூடிய அந்த மாநில நெடுஞ்சாலை 2 புறமும் அமைந்திருப்பது நமக்கு கூடுதல் சிறப்பு. அது மட்டுமல்ல, நம்முடைய லேஅவுட்டை சுற்றி கிட்டத்தட்ட 17க்கும் அதிகமான கல்லூரி வளாகங்கள் இருக்கு. இதெல்லாம் லேஅவுட்டுக்கு வெளியில, லேஅவுட்டுக்கு உள்ள என்னெல்லாம் நம்ம கொண்டு வர போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்வி வளாகத்திற்கு இடம் ஒதுக்கி இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அரசு உயர்நிலைப் பள்ளிக்கூடத்திற்கு 3 ஏக்கர் 80 சென்ட் என்ற இடத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மாணவிகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ₹1 கூட அவர்களிடம் வசூலிக்காமல் நம்முடைய லேஅவுட்டுக்குள்ளேயே அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டுவதற்கு ஏறத்தாழ 4 ஏக்கர் பக்கமாக 3 ஏக்கர் 80 சென்ட் இடத்தை நாம் இலவசமாக அவர்களுக்கு வழங்கி இருப்பது நம்முடைய விவேகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாகத்தான் நாங்கள் கண்டுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டு திடலுக்கு இடம் ஒதுக்கி 17க்கும் மேற்பட்ட பூங்காக்களுக்கு இடம் ஒதுக்கி கோவில், மசூதி, சர்ச் என்ற தேவாலயத்திற்கும் நம்ம இடம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ இன்னும் சொல்ல நிறைய பாயிண்ட்டுகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லோ பட்ஜெட் லேஅவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி அகல சாலைக்கு மேலே ஒரே ஒரு ரோடு, அதுவும் 30 அடி ரோடாக போடுவாங்க. குறுக்கு சாலைகள் எல்லாம் 18 அடி 15 அடி என்று மற்றவர்கள் போடுவாங்க. இந்தியாவில் முதல் முறையாக ஒரு லோ பட்ஜெட் லேஅவுட்டில் 91 அடி சாலை, ஒரு மிக பிரம்மாண்டமான குறுக்கு நெடுக்காக போகக்கூடிய 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 91 அடி சாலை என்பது இந்தியாவில் வேறு எங்கும் கேட்டறியப்படாத ஒரு அற்புதமான விஷயம். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, அனைத்து இணைப்பு சாலைகள் சொல்லக்கூடிய ஜங்ஷன் ரோட்ஸ் எல்லாமே 40 அடி சாலைகள், 30 அடி சாலைகள். ஒரு கிரவுண்டுக்கும் நம்ம ஒரு கட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கு சாலைன்னு சொல்லி 23 அடி நம்ம பிரிச்சிருக்கோம். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஹைலைட்ஸ், அங்கே மற்றவர்கள் நமக்கு முன்பும் பின்பும் இடமும் வளமும் நிறைய நண்பர்கள் அங்கே லேஅவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வசதிகள் எதுவுமே இல்லாமல் அவங்க 2 வருடத்துக்கு முன்னாடி என்ன விலை விற்று சென்றார்களோ அந்த விலையோடு நாம் ஒப்பிடும்போது 50% தள்ளுபடி விலையிலும் 100% குவாலிட்டியாகவும் கொடுப்பதுதான் விவேகத்தின் உச்சகட்ட மாண்பு மரபு. வணக்கம். இந்தியாவிலே மிக சுத்தமான காற்றை சுவாசிக்கிறவங்க மதுரை ஜனங்கன்னு நான் சொல்லுங்க, உலக சுகாதார மையம் சொல்லியிருக்காங்க. அந்த மதுரைக்கு பக்கத்துல தான் விவேகம் ப்ரமோட்டர்ஸ் நியூ மதுரை ஹைவே சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. விவேகம் ப்ரமோட்டர்ஸோட சேர்மன் மதிப்புக்குரிய டாக்டர் பாண்டியன் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த லேண்டை 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி இது ஒரு பெரிய சேட்டலைட் டவுன்ஷிப்பாக மாற்றணும்னு சொல்லி அவர் கனவு கண்டவர். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? வணக்கம். I am Pandian, Chairman Vivegam Group of Companies. I am experienced in water, waste management and other infrastructure projects
for the last executing these projects for the last 25 years. இன்றைக்கு விவேகம் ப்ரொமோட்டர்ஸ் தன்னுடைய மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்டாக இந்தியாவுடைய முதல் ஸ்மார்ட் சிட்டி மதுரைக்கு அருகில் நேஷனல் ஹைவேக்கு மிக அருகில் இன்றைக்கு 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், மதுரையோட சிறப்பை பத்தி சொன்னோம், விவேகம் குரூப் ஆஃப் கம்பெனி சிறப்பை பத்தி சொன்னோம், இடத்தோட சிறப்பை பத்தி சொன்னோம். இன்னொரு ஒரே ஒரு சிறப்பு இருக்குங்க. நீங்க விவேகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு மனையை வாங்குற சிறப்பு தான்.